எவன்டா சொன்னது? எங்க அண்ணன் முதல்வர் விஜய் தாம் பிள்ளைகள கூட ஒதுக்கி வச்சிருக்காரு. யாருக்காகவோ பிள்ளைகளுக்கு மேல கூட பாசம் இல்லாம பெத்த பிள்ளைகளே விரட்டி விட்டாரு. ஜேசன் சஞ்சய் தான் அப்பா பேர கூட இன்சிலா போடுறதுக்கு விரும்பல. இன்சிலா போடாம எடுத்துட்டாரு. இன்ஸ்டாகிராம்ல எடுத்தாரு. அதுல எடுத்தாரு. இதுல எடுத்தாரு. என்னென்ன உருட்டிங்க. இன்னைக்கு உங்க மூஞ்செல்லாம் செருப்ப சாங்கல் முக்கி அடிச்சுமே அடிச்சாரா ஜேசன் சஞ்சய்? நான் வந்து நின்னாரு பாரு. சிங்க குட்டி மாதிரி. எங்க அப்பா தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அப்படின்னு. வேற மாதிரி. ஸோ எத்தனை பேர் இந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னு தெரில. பார்க்கலன்னா ஃபஸ்ட்டு போய் பாருங்கள். ஸோ நான் இப்போ தான் பார்த்தேன். இதில் ஜேசன் சஞ்சய் நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. அது அவருடைய லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை விட அவர் முதல் பாயிண்டில் சொன்ன அந்த விஷயத்தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுக்காக இந்த வீடியோ பதிவு. ஏன்னா இதில் நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியிருக்கு. நானே இந்த விஷயத்தில் சில விமர்சனங்கள்லாம் வச்சுருக்கேன். ஸோ அதனால் எல்லாத்தையும் நீங்கள் ஓப்பனாக உடச்சி பேசணும்னு நினைக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்முடைய முதல்வர் விஜயாவுடைய மகன் ஜேசன் சஞ்சய் அவர் வந்து உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி சிக்மா அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து இயக்கிட்டு இருக்காரு. ஸோ அது வந்து ரிலீஸ் ஆக போகிறது. இன்னும் அவருடைய அப்பாவுடைய படம் வெளிவரணும், அது வரைக்கும் நம்ம ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு தான் இவ்வளோ நாள் வெயிட்டிங்கில் இருந்தார். ஏன்னா படத்துடைய வேலைகள்லாம் அப்போவே முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜான் 9 ரிலீஸ் ஆகிட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்மா வரப்போகுது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோட ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கலாம், படம் வெளிவரப்போதில்லை அது சம்மந்தமாக அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஒரு இன்டர்வியூ முதலாக ஜேசன் சஞ்சய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூ கொடுக்காரு. ஸோ இப்போ தான் நான் பார்த்தேன். அது வந்து டிடி தான் அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆங்கராக இருந்து இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்டர்வியூவில் தான் டிடி வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க, அதாவது ஜேசன் சஞ்சய், ஜேசன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாலிவுட் ஆக்டர். ஸோ அவர் உங்களுக்கு ஞாபகம் வருதா அப்படின்னு கேட்டபோது, சரி இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு டைரக்டர் ஆகிட்டீங்க, இப்போ வந்து பெரிய ஆள் ஆகிட்டீங்க, இப்போ நாளைக்கு ஹாலிவுட்டில் போய் ஒரு படம் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜேசனை வச்சு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா யாரை இங்கேருந்து நம்ம இந்தியாவிலேருந்து யாரை ஒரு ஆக்டரை கூப்பிட்டு போய் இங்கே நடிக்க வச்சா நல்லாயிருக்குன்னு நினைப்பீங்க ஹாலிவுட்டில் உங்களுடைய டைரெக்ஷனில் அப்படின்னு கேட்கும்போது, ஃபஸ்ட்டு சைஸ் எங்கள் அப்பா தான், எனக்கு அவர் தான் மைண்டில் வருவார், எங்கள் அப்பா தான் எப்போ ஃபஸ்ட்டில் வரும் மைண்டில் வரும் அப்படின்னு அதை சொல்லும் போதே பார்த்திங்கன்னா அவ்வளோக்குள்ள ஒரு என்ன சொல்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்குலாம் தெரியும், இந்த தேர்தலுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் ஒன்று எல்லாருமே அதை பற்றி பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருப்போம். ஸோ நானுமே அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோஷனல் ஆகி நம்முடைய முதல்வர்களை விமர்சனம் பண்ணியிருப்பேன். சொல்லப்போனால் என்ன ஓப்பனா த்ரிஷா மேட்ரு தான், ஓகேவா, முடிஞ்சு போன அந்த மேட்ரு தான். அந்த மேட்ரு டைமில் எல்லோரும் என்னெல்லாமோ கண்டதில் விமர்சனம் பண்ணியிருப்போம். எனக்கு தோணுன ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்வர் விஜய் அவர்கள் தான் பிள்ளைகளை பற்றி யோசிச்சு பார்க்கலாம், அவங்களுடைய மனசு கஷ்டப்படும்ல பொது இடத்துல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு வார்த்தையை விட்டுருந்தோம். ஸோ ஆனால் இப்போ வந்து பார்க்கும்போது அவங்களுடைய பிள்ளைங்க பெற்றவங்க பிள்ளைங்களும் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவை நல்லா புரிஞ்சிருக்காங்க. தன்னுடைய அப்பா பற்றி நல்லா புரிய போய் தானே அவங்களுடைய அந்த பாச பிணைப்பில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ அவர் அப்போ முழுக்க அரசியல் பயணம், நான் அரசியலுக்குள்ள வர்றதுனால குடும்பத்தை நம்ம விலைக்கு வச்சுட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவோடு தான் வந்திருக்கார். அவங்களுடைய மனைவிக்கு அவருக்கு இருக்கிற விஷயங்கள் வேறு. பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா புருஷன் முன்னாடினா ஏகப்பட்ட மனசு வருது, வீட்டுக்கு வீடு வாசப்படி தானே, அது ஒன்று, அதை விடுங்க. ஆனால் பெத்தைங்க பிள்ளைங்க மேலே அவர் எப்பவும் போல் அன்பாக தான் இருக்கார், பாசமாக தான் இருக்கார். அதை வந்து நான் வெளியில் எல்லாருக்கும் நிரூபிக்கணும்னு எந்த ஒரு அவசியம் கிடையாதுங்கிறத இன்றைக்கி செயலையே இப்பவும் காட்டியிருக்காரு. அதாவது இங்கே எதிரிகள் உள்ளா நம்மளுக்கு ஒன்று கிடச்சி போச்சுன்னு வச்சுட்டு அவருடைய பர்சனல் அட்டாக்கை இப்போ அவர் எந்த ஒரு விஷயத்தையும் அரசுக்குள்ள அவர் வந்த நாள்லேருந்து இது வரைக்கும் தன் அப்பா அம்மாவை தவிர வேறு யாரையுமே குடும்பம் சம்மந்தப்பட்ட யாரையுமே அவர் எந்த ஒரு நிகழ்ச்சியும் கூட்டு வரல. நான் கூட சொல்லியிருப்பேன், அவர் வந்து ஜோசப் விஜயனும் நான் அப்படின்னு சொல்லும் போது கூட அவங்க பசங்க இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், அவங்க பொண்ணு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிலாம் நானும் நினச்சிருக்கேன். ஸோ எல்லாருமே நினச்சிருப்போம். ஆனால் அவர் வந்து ஏன் வந்து தெளிவாக அதை விலைக்கு வச்சிருக்காரு அவங்களுடைய ஃபேமிலி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் சொல்லியிருப்பேன், முழுக்க அவர் இப்போ வந்து திமுக எதிர்த்து அவருடைய அரசியல் என்னன்னு கேட்டிங்கன்னா குடும்ப அரசியல் எதிர்த்து, இந்த மன்னராட்சி முறை மாதிரி ஒன்று இருக்கக்கூடாது. ஸோ நாம் அப்பா வந்து அதுக்கத்தெல்லாம் மகன் அப்படிங்கிற மாதிரி இந்த வழியாக அந்த அரசியல் பண்ணக்கூடாது, இது அப்படி போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவு அவருக்கு இருந்திருக்கு. ரொம்ப தெளிவான அந்த விஷயத்தில் அவர் இருக்கிறனால தான் குடும்பத்தை இந்த அரசியல் கொண்டு வரல. குடும்பங்கிறது வேற, பர்சனல், இது வந்து நான் வந்துட்டு என்னுடைய பொது வாழ்க்கை இது வந்துட்டு. ஸோ அதனால் அவர் வேலைக்கு வச்சுட்டு தெளிவான ஒரு அரசியல் பண்ணியிருக்காருப்பா. அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ அவர் வந்து இந்த அரசியலுக்குள்ளே எந்த இடத்துலையுமே தன் பொண்ணையோ மகனையோ கொட்டு வராமலேயே இந்த நாதாரி பயலுங்க எதிரில் இருந்து விமர்சனம் பண்ணுறானுங்க. இந்த பர்சனல் அட்டாக் அப்படிங்கிற பேரில் கண்ட மேனிக்கு பேசுகிறானுங்க. உள்ள தெரியும் எதெல்லாமா என்ன செஞ்சு பேசுகிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இவரதோ பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கெட்ட ஒரு மாதிரியும், தான் பிள்ளைங்களே வந்து பார்த்திங்கன்னா கண்டுக்காதவர் விட்டுட்டாரு, கைகளி விட்டுட்டாரு பார்த்தீங்களா அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள். இப்போ கூட ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெண்டேன் இந்த விளாத்திக்குளம் எம்எல்ஏ கைது பண்ண விஷயத்தில் அவருடைய பையன் வந்து பார்த்திங்கன்னா இதை கூட குச்சாட்டி பேசலாம். அந்த பையன் அது ரொம்ப அதாவது சாரி, உங்கள் பையன் தான் உங்கள் கூட இல்லை, எங்கள் அப்பாவது எங்களுக்கு வேணும். அப்புறம் பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருடைய மண்ணும் எவ்வளோக்குள்ள ஒரு அநாகரிகமான ஒரு வார்த்தை, சம்மந்தமே இல்லாமல் பர்சனல் அட்டாக்.
ஸோ இந்த மாதிரி கிழ்த்தனமாக நம்ம குடும்பத்தை விமர்சிப்பாங்க, பர்சனலாக அட்டாக் பண்ணுவாங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த பொது வாழ்க்கைக்கு வரணும், இந்த மக்களுக்கு ஏதாவது பண்ணுங்கிற ஆசை நீண்ட நாளாக இருக்குது. ஆனால் அதே விதத்தில் தன் குடும்பத்தை யாரும் விமர்சனம் பண்ணுறது பிடிக்காதுல சில பேருக்கு. ஸோ அதனாலேயே இந்த குடும்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி கொண்டு வராமல் அப்படி ஒதுக்கி வச்சுட்டு, ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இதால் முதல்வர் விஜய் அவர்களே நிறைய இடங்கள் அவர் வந்து விமர்சிட்டே இருப்பாங்க. என்ன கேட்டிங்கன்னா, அவர் என்னதான் சக்ஸஸ்ஃபுல்லாக சினிமா துறையில் பயங்கரமாக எல்லா சாதனையும் பண்ணால் கூட அவர் வந்து இந்த விமர்சனம் நான் வாடகை வகையில் என்ன சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, இவர் என்ன சொந்த காலியாக வந்தார், அவர் அப்பா வச்சானே வந்தார், அவர் அப்பா இல்லைன்னா இவர் வந்திருக்க முடியுமா, அவர் அப்பா இல்லைன்னா இவர் வந்து இப்படி வந்து இவ்வளோ பெருசாக வந்திருக்க முடியுமா அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள். அவர் எவ்வளோ முயற்சி பண்ணி எவ்வளோ எஃபெக்ட் போட்டு எவ்வளோ கடின உழைப்பால் இந்த இடத்த பிடிச்சிருக்காரு, அதை பற்றி ஒரு போய் பேச மாட்டான், அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுவான். அதாவது அவர் அப்பா சந்திரிலாம் வந்திருக்க. நான் கேட்குறேன், இந்த தமிழ் சினிமாவில் எத்தனை உச்சபட்ச நடிகருடைய மகன்கள், டைரக்டருடைய மகன்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு உச்சநிலை அடைஞ்சிருக்காங்க சொல்லுங்க. அப்போ நிறைய பேர் புலம்பிகிட்டே இருக்கான், வாழ்க்கையே அழிஞ்சு போச்சு. பாரதிராஜா மகன்லேருந்து பாக்யராஜ் மகன் வரைக்கும் எவ்வளோ லிஸ்ட் சொல்லிட்டே போகலாம். ஸோ அது வந்து ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது, யாராலையும் சாதிக்க முடியல, புலம்புறாங்க. அந்த ஒரு அடையாளம் இருக்க போய் எங்களால் யார்கிட்ட போய் நிற்க முடியல, ஒரு வாய்ப்பு கேட்க முடியலன்னு. ஸோ அப்படி இருக்கும்போது இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு வாய்ப்பு தான், அவன் அப்பாங்கனால உள்ளே வந்தார், அது எல்லாருக்குமே கிடச்சிருக்கு. என்ன இவருக்கு அப்பா அம்மா கிடச்சிருக்கு, மற்றவங்களுக்கு இப்போ அஜித் சார் வந்து கம்பேர் பண்ணி பேசுவாங்க. அஜித் சாருக்குமே எஸ்பிபி சப்போர்ட் பண்ணியிருக்காரு, அவருடைய மகன் எஸ்பி சரண் சொல்லியிருக்காரு. ஸோ எஸ்பிபி சரணும் அஜித்குமார் அவர்களும் க்ளோஸ் ஃப்ரெண்டு, கிளாஸ்மேட்டு. ஸோ அப்போது அஜித்குமார் அவர்களை எஸ்பிபி பாலசுப்ரமணியம் அவர்கள் தான் ஒரு வாய்ப்பு கொடுத்து அறிமுகப்படுத்தி அஜித்குமார் தூக்கி விட்டது. நிறைய விஷயங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸ்டார்டிங்கில் அந்த திரைப்படம் வாய்ப்பெலாம் கிடைக்கிறதுக்கு காரணமே எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் தான். ஸோ அப்படி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கை முறையே பார்த்திங்கன்னா ஒரு சங்கிலி மாதிரி தான். ஏதாவது ஒருத்தங்க யாராவது ஒரு முயற்சியில் தான் யாராவது ஒரு வாய்ப்பு கிடச்சி எல்லாருமே அப்படி தான் வாழ்க்கையில் மேலாந்திருப்பாங்க. யாருமே ஹெல்ப் பண்ணாமல் தன்னந்தனியாக அப்படின்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ரொம்ப விமர்சனம் பண்ணுறது என்ன கேட்டிங்கன்னா, அவர் வந்து அப்பாவால் வந்துட்டார், அப்போ டைரக்டராக இருந்தாலும் 2 படம் நடிக்க வச்சார். ஆனால் அதுக்கு நிற்கணும்ல, அதனால் மட்டுமே ஒருத்தனுடைய ஃப்ரேம் கிடச்சிருமா? முதல் படத்தில் என்னால் விமர்சனம் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் போட்ட எஃபெக்ட், அவர் போட்ட கடின உழைப்பு, அதே ஒன்றும் பேச மாட்டான். அதுக்கப்புறம் அவருடைய கடின உழைப்பால் தான் நின்னார். ஓகேவா? இப்போ ஏன் இதை நான் சொல்ல வந்தேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவர் வந்து பார்த்திங்கன்னா உச்சபட்ச நடிகர். ஸோ இப்பவும் அவங்ககிட்ட அந்த வெளியில் காமிச்சிட்டே இருந்தாங்க, மகன் அன்பை வந்து இது அப்பா அன்பெல்லாம் காமிச்சிட்டே இருந்தாங்கன்னா, இப்போ அவர் அடுத்த தளத்துக்கு வரப்போகிறார், அவருடைய மகன் அதே மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரியில் வரப்போகிறார். அப்போ இவர் ஒரு ஏதாவது ஒன்று சேர்ந்துருந்தாங்கன்னா பார்த்தீங்களா, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவால் அந்த பையனை வளர்த்து விட்றாரு, அந்த பையனுக்கு இங்கே இருக்கக்கூடிய தனித்திறமையை யாரும் பேச மாட்டாங்க, அப்பாவால் வந்தார் அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவருடைய மகனுக்குங்கிற அந்த தனித்திறமை இல்லாமல் ஆக்கிடுவாங்க. அதை தனக்குப்பட்ட அந்த ஏன்னா இவர் அதனால் பெரிய நிறைய வழிகளை அனுபவிச்சிருப்பார், நிறைய பேர் விமர்சனத்துக்கு உள்ளாக்குனது இவருக்கும் அதை குத்தும்ல. ஸோ அதனால் அந்த ஒரு வழியை தான் பையன் அனுபவிக்கக்கூடாது. ஸோ அவருக்கு நாம் உதவி பண்ணி தான் மகன் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வந்தாங்க இருக்கக்கூடாது, அவராக தன்னுடைய தனி உழைப்பை போட்டு அவர் வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங்கும் அவருக்கு இருந்திருக்கும். இன்றைக்கி அவர் வந்து தனியாக ஒரு படம் கேட்குறாரு, எந்த இடத்துலையுமே முதலமைச்சர் விஜய் சப்போர்ட் பண்ணலை. இதை கூட நிறைய பேருக்கு விமர்சனம் பண்ணாங்க, அதாவது பெத்த பையனுக்கு கூட ஒரு சப்போர்ட் கூட பண்ண மாட்டேங்கிறார், இவெல்லாம் என்ன மனுஷன் அப்படின்ட்டு. ஸோ ஆனால் அதில் தான் நீங்கள் பார்க்கணும், முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவரை பொறுத்த வரைக்கும் என் பிள்ளைக்கு தெரிஞ்சால் போதும், என்னை பற்றி நான் யாருன்னு என் பிள்ளைக்கு தெரியும். ஸோ அப்படிங்கிற ஒரு தெளிவு தான். ஸோ அந்த வகையில் தான் இன்றைக்கி அவ்வளோக்குள்ள ஒரு பாசம் இருக்க போய் தானே அப்பாவை பற்றி இன்றைக்கி பொது இடையில என் அப்பா தான் எனக்கு ஃபஸ்ட்டு மைண்டு வராரு, என் அப்பா தான் ஃபஸ்ட்டு அப்படி சொல்லும் போது இந்த விமர்சனம் பண்ணால் இங்கே வாடகை வகையெல்லாம் இருக்குல்ல, அவங்க மூஞ்செல்லாம் எங்கே கொண்டு வைப்பாங்க தான் எனக்கு இப்போ நினச்சா. ஏன்னா ஏகப்பட்ட பேச்சுங்க, அதாவது இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட விமர்சனங்கள், ரொம்ப பெர்சனல்கிட்ட கேவலமாக அவருடைய குடும்பத்தை அவரையும் கம்பேர் பண்ணி அவருடைய பையனை அவருக்கு நடந்த சண்டை. இதில் வேற ஒருத்தவங்க சொன்னால் பாருங்க, அந்த சனப்பண்ணியா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மாற்றி மாற்றி உருப்பா. யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த சேகவரா ஜெய்சங்கர் அப்படிங்கிற ஒருத்தர் தான், நீங்களாம் பார்த்துருப்பீங்க யூடியூப் சேனலில். அந்த ஆள் தான் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு உருட்டு, ஏதோ நேரில் விளக்கு பிடிச்ச பார்த்த மாதிரியே. என்ன கேட்டிங்கன்னா, அதாவது ஜேசன் சஞ்சய் வந்து பார்த்தீங்கன்னா கோவத்தில் அப்பா சட்டையை பிடிச்சிட்டானா, சண்டை வந்துட்டான், உள்ளுக்குள்ளே அடிதடி ஆகிட்டான் அப்பாவுக்கும் மகனுக்கும். அப்படிலாம் பொது வெளியில் வந்து ஒரு கதையை விட்டாங்க, ஏதோ பக்கத்தில் உட்காந்து விளக்கு பிடிச்சி பார்த்த மாதிரி. ஸோ அப்படி கதர்ன அவதூறில் வச்ச எல்லாருடைய முகத்துக்கும் இன்னைக்கு செருப்படி கொடுத்த மாதிரி ஒத்த வார்த்தையில் முடிச்சுட்டு போயிட்டாரு நம்ம ஜேசன் சஞ்சய். அப்பா மாதிரியே புள்ள நினைக்கிறேன், வேற லெவலில். அதாவது என் அப்பா தான் எனக்கு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னதுலே எல்லாமே அடங்கிடும். சரியா? இந்த இன்டர்வியூ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாதி தான் எடுத்து, அதை எப்படியும் 2 இதாக தான் போடான்னு நினைக்கிறேன், ஃபஸ்ட்டு இதான் போட்டிருக்காங்க. ஸோ இதுலேயே அவரை பற்றி அந்த வார்த்தை தான், இதுக்கப்புறம் என்னென்ன பேச போகிறேன்னு தெரில. ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே எல்லாருக்கும் ஒரு விடை கிடச்சிட்டு, நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளோக்குள்ளே ஒரு பாசக்காரன்னு இதிலே தெரிஞ்சு போச்சு. ஸோ அப்போ இதில் வந்து எனக்கு அவர்கிட்ட ஒரு இன்னும் கொஞ்சம் அவரை பற்றின ஒரு மரியாதை ஒரு கூடுது, முதல்வர் விஜய் அவர்களை பற்றி. என்ன விஷயத்தில் அப்படி கேட்டிங்கன்னா, நம்மளை பற்றி மற்றவங்கள்ட்ட நாம் நிரூபிக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நாம் உண்மையிலே யாருக்கு பாசம் வச்சுருக்கிறது, நம்மளை பாசம் வச்சுருக்கோம் அவங்களுக்கு தெரிஞ்சால் போதும்.
ஸோ மற்றவங்கக்கிட்ட நம்ம அப்படி ஒரு நாடகத்தை ஆடணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. எவன் வேணால் என்ன வேணால் விமர்சனத்தை வச்சுட்டு போகட்டும் அப்படிங்கிற ஒரு தெளிவு அதெல்லாம் யாருக்குமே கிடைக்காது. அந்த ஒரு விஷயத்தில் நான் வந்து வியந்து பார்க்குறேன், இப்படி ஒரு மனுஷனா? ஏன்னா நிறைய விமர்சனங்கள் பண்ணாங்க. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து ஏன்னா அப்படி இருக்க போய் தான் அவரால் இவ்வளோ பெரிய உயரத்தை அடைய முடியுது அந்த தன்னம்பிக்கையோட. ஸோ அப்போ இதுலேருந்து ஒட்டுமொத்தமாக என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, வரலாற்றிலேயே நம்முடைய முதல்வர் விஜய் மாதிரி அவர் மட்டும்தான். வேறு யாருமே அவர் மாதிரி வர முடியாது. ஸோ அதனால் இந்த இன்டர்வியூ பார்க்கும்போது எனக்கு இந்த விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அப்பாட் நம்ம அரசியலை தாண்டி இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண நினச்சேன். உங்களுக்கு என்ன தோணுது இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் அப்படிங்கிறத உங்களுடைய கருத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வை பார்த்து நம்மளுடைய வீடியோ வழக்கம் போல் வரும். வெயிட் பண்ணுங்கள்.